ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ரியல் அண்ட் ரியல். படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு டைட்டாக போகணும், இறுக்கமாக இருக்கணும், நம்மளை ஒரு டென்ஷன்லேயே வச்சுருக்கணும். பட் அதே சமயம் படம் முடியும் போது நமக்கு சில மெசேஜஸை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான படம் இதுதான். படத்தில் ரொம்ப காமெடிலாம் இருக்காது. அதே போல் மேலாப்பில் தெரிஞ்சாலும் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய லேயர்ஸோட நமக்கு சமூக கருத்துக்களை எடுத்து சொல்கிற படமாக இருக்கும். அப்படின்னா அந்த படத்தை விரும்பி பார்ப்பீங்களா? இந்த படம் அதுதான், த ரன்னிங் மேன். இந்த வருஷத்தோட லாஸ்ட் குவார்ட்டரில் ரிலீஸ் ஆகி நவ் தியேட்டரிக்கல் ரன் முடிஞ்சு அமேசான் ஓடிடியில் கூட பார்க்கலாம், ஆப்பிள் டிவிலையும் அவைலபிள் ரன்னிங் மேன். ஸோ படத்தோட பிளாட் அண்ட் சினாப்சிஸ் என்ன அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். ஒரு டிஸ்டோப்பியன் செட் படம் இது. அதாவது ரெண்டு தரப்பட்ட கலாச்சார மக்களாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அந்த மக்களுக்குள்ளே வேலையின்மை இருக்கிற ஒரு பகுதி, கலாச்சாரமற்ற மக்கள், பண்பாடு இல்லாத மக்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி. அங்கே வாழ்கிற மக்களும் அதே போல் உயர்குடி மக்கள், பண்பாடுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி வாழ்கிற இன்னொரு கலாச்சாரமும் இருக்கிற உலகம். இதான் நாயகன். ஒரு நடுத்தர குடும்பஸ்தன், கல்யாணம் ஆனவன், குழந்தை இருக்குது, ஆனால் வேலை நிரந்தரம் கிடையாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, வேலையிலேருந்து அனுப்பிடுறாங்க. இந்த படமும் அப்படி தான் ஆரம்பிக்குது. முதல் காட்சியிலே அவனோட வேலை பறி போகுது. இந்த இடத்துல அவன் வேலை பறி போனதுக்கு காரணம் வந்துட்டு ஜஸ்ட் அவனோட உரிமைக்காகவும் அடுத்தவங்களோட உரிமைக்காகவும் கேள்வி கேட்டாங்கிறதுக்காண்டி மேனேஜ்மெண்ட்லேருந்து அவனை வேலையை விட்டு எடுத்துருவாங்க. வீட்டுக்கு வரும்போது கையில் பைசா கிடையாது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த ஃப்யூச்சர் வந்துட்டு நிலையற்ற ஒரு ஃப்யூச்சர், என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான். பெருசாக அவனுக்கு ஐடியா எதுவும் கிடைக்கல. அந்த நாட்டில் ஏதாவது ஒன்று பண்ணி சம்பாதிக்கலான்னா அப்போதைக்கு ஓடிட்டுருக்கிறது என்னென்னாக்கா டெலிவிஷன் நெட்வொர்க் நடத்தக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ், அதில் பங்கெடுத்தால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விளம்பரத்தை பார்த்து பழக்கப்பட்டவன், ஏன் நாமளும் அப்படி ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு நமக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கக்கூடாது அப்படியே ஒரு முடிவுக்கு வரான். அவன் நினச்சி போகிற போட்டி ஒன்று, ஆனால் அவனை தேர்ந்தெடுத்து விளையாட விடுற போட்டி ஒன்று. அந்த போட்டியோட பேர் தான் த ரன்னிங் மேன். இந்த கண்டெஸ்ட் வந்து ஒரு டெட்லியான ஒரு கேம். உயிர் பிழைக்கணும். போட்டியில் கலந்துக்கிட்டவங்க அது வரைக்கும் உயிர் பிழைச்சதா சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு போட்டியில் ஜெயிச்சாக்கா கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவன் அந்த போட்டியில் போகிறான். அவனை யாரெல்லாம் கொல்லுவாங்க? சேனல்காரங்களே ஒரு ஸ்குவாடு வச்சுருப்பாங்க. அதே போல் பொதுமக்கள் கூட அவனை காட்டி கொடுக்கலாம். பொதுமக்களும் அவனை வேணும்னா கொல்லலாம். அந்த பொதுமக்கள் கொல்லும்போது கூட பொதுமக்களுக்கு நான் ஒருத்தனை கொல்றேனேங்கிற ரிமார்ஸ் அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. ஒரு கில்ட்டு ஃபீலிங் கூட அவங்க இல்லாமல் அதை செய்யணும். அப்படின்னாக்கா அவனை வில்லனாக காட்டணும். ஸோ பேசிக்கலி அவன் ஒரு நல்லவன், அவனை வில்லனாக காட்டணும்னா எப்படி காட்டலாம்? அதை யார் பண்ணுவான்? அதை தான் நெட்வொர்க் பண்ணுறாங்க. மீடியா அதை தான் கிளியராக செய்யுது. அப்போது இந்த போட்டியிலேருந்து அவன் ஜெயிச்சானா, பிழைச்சானா, பரிசை வென்றானா, குடும்பத்தை சந்திச்சானா, இதெல்லாம் மீதி படம் பேசுது. இதை வந்து ஆக்ஷன் ஃபீல்டு சீக்வன்சஸ்னால படத்தில் நிறைச்சிருக்கிறாங்க. படத்தில் 2.25 மணி நேரம் ரன்னிங் டைம், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேயில் எந்த ஒரு லேகும் கிடையாது. படத்தை பற்றி பேசணும், முடிச்சிடுவோம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், டெக்னிக்கலி படம் நல்லாயிருக்கு, எடிட்டிங்லாம் நல்லாயிருக்கு, அதெல்லாம் விட்டுருவோம். படம் என்ன கருத்து சொல்லுது? மேலாப்பில் பார்த்தா ஆக்ஷன் படம் இல்லை, ஆனால் இந்த படம் என்ன சொல்லுது நமக்கு அப்படிங்கிறது தான் விஷயமே. இன்னார நல்லவன் இன்னார கெட்டவன்னு காட்டுறது, அவங்கள எப்படி தீர்மானிக்கிறோம், இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு யார் பண்ணுறா? மக்களை வந்து பண்பட்டவங்கன்னு லேபிள் பண்ணுறதும் யார், ஒருத்தனை வில்லன்னு காட்டுறதும் யார், ஹீரோன்னு காட்டுறதும் யார், எல்லாமே மீடியா தான் பண்ணுது. ஸோ இதுதான் அந்த படத்தில் இருக்கிற ஹிடன் மெசேஜ். இன்றைக்கி ரியல் லைஃப்பில் எனக்கு தோணுன விஷயங்களை சொல்கிறேன். இன்றைக்குமே வந்துட்டு நாம் என்ன கேட்கணுங்கிறதையும், நாம் எதை யோசிக்கணும், நாம் யாரை ஹீரோவை கொண்டாடணுங்கிறத தீர்மானிக்கிறதே யார் அப்படின்னாக்கா மீடியா தான். ரைட்டா இல்லையா? அதைத்தான் இந்த படம் கிளியராக சொல்லியிருக்கு. பேசிக்கலி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவலை அடாப்ட் பண்ண படம். இந்த நாவல் வந்து 1982 ஸ்டீஃபன் கிங் எழுதுனா த ரன்னிங் மேன் அப்படிங்கிற சேம் நேமில் ரிலீஸ் ஆனது. இதை 1987 அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் நடித்து இதே பேரில் படமாக வந்தது. அதோட க்ளோஸ் அடாப்டட் மூவி தான் இப்போ வந்துருக்கிற இந்த வெர்ஷன். நாவலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா 1982 ரிலீஸ் ஆன படத்துக்குள்ள வந்துட்டு வில்லன் வந்துட்டு பயம். அங்கே வந்துட்டு ஒரு ரெஜைம் ஆட்சி பண்ணணும், கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி போட்டியை நடத்தும், அதுலேருந்து பிழைக்கணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட். இதுதான் இதில் அண்டர்லையிங் மெசேஜ் இருக்க. வசனங்களை கவனிச்சிங்கன்னா இந்த அண்டர்லையிங் மெசேஜஸ் உங்களுக்கு கிளியராக புரிய வரும்.
சமூகம் இந்த படத்தில் 2 விதமாக காட்டப்பட்டிருக்கு. ஒன்று வலிமையானவர்கள், இன்னொன்று வலிமை இல்லாதவர்கள். வலிமையானவர்கள் என்ன சொன்னாலும் மீதி இருக்கிறவங்க கேட்டுப்பாங்க. வலிமையானவர்களால் யாரை வேணாலும் ஹீரோவாக்க முடியும், யாரை வேணாலும் வில்லனாக்க முடியும். ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி. இந்த பலம் யாருக்கு இருக்குது? மீடியாவுக்கு இருக்குல்ல. லெட் மீ கம் டு த க்ளோஷர். சமூக ஊடக அடிமைத்தனம் அப்படிங்கிறது என்ன நமக்கு கேள்வி கேட்க வைக்கும். உண்மைங்கிற பேரில் நமக்கு விற்கப்படுற பொய்கள் என்ன? அது உண்மையான சுதந்திரம் என்ன? இந்த கேள்வி எல்லாமே இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கும் தோணுதான்னு நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ரத்தம் தெரிக்கிற வன்முறை கிடையாது, விரசமான காட்சிகள்லாம் கிடையாது. ஸோ இட் கேன் பி வாட்சபிள் வித் எவ்ரி ஒன். அப்போ IMDbயில் 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த படத்துக்கு 7 ரேட்டிங் கொடுக்குறேன். எனக்கு பிடிச்ச ஒரு படம் இந்த வருஷத்தில் த ரன்னிங் மேன். நாட் அன் ஆக்ஷன் ஃபிலிம், நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு படம். இதோட அதிரடிக்காக இந்த படம் பார்க்குறீங்களோ இல்லையோ, இதில் சொல்லப்படுற அர்த்தத்துக்காக தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். சம்டைம்ஸ் சினிமா ரிஃப்ளெக்ட்ஸ் சொசைட்டி, ஆல்சோ இட் வாண்ட்ஸ் அஸ். இந்த படமும் அது போல் ஒரு படம் தான். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். பை.